இல்ல ஆதிர, நீ தொலைச்சிட்டு போகல, நீ எங்க எல்லாரையும் விட்டுட்டு போற. கூட்டு குடும்பமா ஒன்னா இருக்கிற இந்த வீட்டை தலை முழுகிட்டு தனி கொடுத்தனம் போறதா என்னோட எதிர்காலம்னா அதை விட்டுட்டு போறதுதான் நல்லது. தனி கொடுத்தனம் போறது சரியில்லைங்கிறதுக்காக ஒரேடியா இந்த குடும்பத்தையே விட்டுட்டு போயிடுவியா? ஒரு சின்ன தப்ப பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தப்ப நீ பண்ண போறியா? திருட்டு தப்புன்னு சொல்லிட்டு யாராவது கொலை பண்ணுவாங்களா ஆதிர? உன்னோட முடிவும் அப்படிதான் இருக்கு. இது கொலை இல்லாத தற்கொலை. உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, உனக்கே நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி? ஏன்? வேற வழி இல்லாத காலமும் கடவுளும் சேர்ந்து என்னை ஏமாத்திருச்சு ஆதிர. நான் சத்தியமா சொல்றேன், நாங்க யாரும் ஒண்ணு திட்டம் போட்டு ஏமாத்தல. நீ அக்கா வீட்டுக்கு மருமகளா வந்தா அம்மா இல்லாத அந்த 2 சின்ன பொண்ணுங்களுக்கும் கார்த்திக்கும் அன்னிக்கு அண்ணியாவும் அம்மாவுக்கு அம்மாவாவும் இருந்து அவங்கள நீ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்ப, உள்ளங்கையில வச்சு தாங்குவன்னுதான். நீ பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அது தப்பா ஆதிர? தப்பா? அது தப்பில்லாத. ஆனா உங்க ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக பிரபுவை பத்தின உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்கல்ல, அது தப்பில்லையா? ஆதிர, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. பிரபு நல்லவன் தான். அப்பா பாட்டி தம்பி தங்கச்சிங்க மேலெல்லாம் பாசமா இருந்தவன் தான். ஆனா காலமும் சூழ்நிலையும் தான் அவனை புரட்டி போட்டு இப்படி தலைகீழா மாத்தி போட்டுருச்சு. நாங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பெரிய வீடு என் பெரிய மாமாவோடதுதான். என் வீட்டுக்காரரு பெரிய மாமாவை ஏமாத்தி அவர்கிட்ட இருந்து இந்த வீட்டை எழுதி வாங்கிட்டாரு. தான் சொந்த சித்தப்பாவே தான் அப்பாவை ஏமாத்தி அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணது பிரபுவால தாங்கிக்கவே முடியல.